பாரம்பரிய சீன மருத்துவத்தில் ரைனோசரோட கொம்புகளை பொடி பொடியாக்கி பயன்படுத்துறது. புற்றுநோயை சரி பண்ணவும், பாலுணர்வை தூண்டவும், காய்ச்சல், வலிப்பு, ஆஸ்துமா, மூட்டு வலி, மலேரியா மாதிரியான நோய்களை சரி பண்ணவும் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் ரைனோசரோட கொம்புகள் பயன்படுத்தப்படுது. அடுத்து ஐரோப்பாவில் விஷத்துக்கான ஒரு மருந்தாகவும், தண்ணீரை சுத்திகரிக்கவும், விஷம் கலந்த திரவங்களை கண்டுபிடிக்கவும் ரைனோசரோட கொம்புகள் பயன்படும்னு பல காலமாக நம்பப்படுது. இந்த காரணங்களாலேயும் காண்டாமிருகங்கள் கொல்லப்பட்டு அதோட கொம்புகள் வெட்டி எடுக்கப்படுது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ சொன்ன எந்த ஒரு நோய்க்குமே ரைனோசரோட கொம்புகள் ஒரு மருந்தா இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு நோய்க்கும் மருந்தா ரைனோசரோட கொம்புகள் இருக்கிறது இல்லை. இருந்தும் கூட அதோட கொம்புகளை பொடியாக்கி பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பயன்படுத்துறதால அளவே இல்லாம காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்படுது. கொம்புகள் மட்டும் இல்லாம அதோட முடி, நெகங்களும் மருத்துவத்தில் பயன்படுறதாலையும் இதுங்க கொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பெருமைக்காக வேட்டையாடுற டிராஃபி ஹண்டிங் மாதிரியான விஷயங்களும் ரைனோசரோட எண்ணிக்கையை குறைக்குது. இந்த மாதிரி விலங்குகள்